அதனால இன்னொரு மொழியை திணிக்க தேவையில்லை. யாருக்காவது படிக்கணும்னு ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை படிக்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காலத்துல மொழி முக்கியமே கிடையாது. எந்த மொழியை நான் பேசினாலும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வேற மொழி தான் தெரியும்னாக்க ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அதனால தேவைக்கு ஏற்றாப்பும் எல்லாரும் கத்துக்குவாங்க. வலுக்கட்டாயமாக ஒரு மொழியை திணிக்க வேண்டாம். மத்திய அரசாங்கம் செய்யும் செயல் என்னவென்றால் ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பது அவருடைய அர்த்தம். ஹிந்தியை திணித்ததால் தான் வட இந்தியாவிலே பல மொழிகள் அழிந்து விட்டன. நீங்க பாத்தீங்கன்னா அங்க போஜ்புரி அந்த மாதிரி மொழியெல்லாம் நிறைய மொழி இருந்தாலும் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப பழக்கத்துல இல்லாம போயிருச்சு. அதனால அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தாக்குதலா தான் நான் பார்க்கிறேன். இந்தியை கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை போதும். நான் இருமொழி கொள்கை கல்வி பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன். இருமொழி கொள்கை பள்ளிக்கூடத்துல என் மகளும் படிச்சது. 2 பேரும் நல்லா தான் இருக்கும் சார். அதே மாதிரி இந்த ஹிந்தி படிச்சாக்க வட மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வட மாநிலத்தில இருந்து நம்ம ஊருக்கு நிறைய பேர் வராங்க. நீ பொன்னமராவதியில கூட வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள வரவேற்கிற வேலை செய்யட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனா வரும்பொழுது யாருக்கும் தமிழ் தெரியறது இல்லையே. இங்க அவசியத்துக்காக தானே கத்துக்கிறாங்க.